திருவாரூரில் தாய் மீதான அளவற்ற அன்பால் மகன் கட்டிய தாஜ்மஹாலை காண தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரண்டு வருகின்றனர். திருவாரூர் அம்மையப்பன் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் அமர்தீனின் தந்தை ஷேக் தாவூத் பல ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை எய்திய நிலையில் தாய் ஜெயிலானி பீவி அம்மையார் கடந்த 2020ஆம் ஆண்டு இயற்கை எய்தியுள்ளார். மறைந்த தனது தாய் ஜெயிலானி பீவி நினைவாக இந்த நினைவிடத்தை அவர் அமைத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தனது தாயாருக்கு காட்டூரில் நினைவிடம் அமைத்ததை முன்மாதிரியாக கொண்டு அமர்தீன் இதனை உருவாக்கியுள்ளார். சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 8000 சதுர அடியில் 46 அடி உயரத்தில் மினாரட்களுடன் இது கட்டப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் முகலாய கட்டிடக்கலை பாணியில் செதுக்கப்பட்டுள்ள இது தென் தமிழகத்தில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முதல் தாஜ்மஹாலாகும். இதில் தனது தாயாரின் ஜிம்மா மசூதியும், ஒருபுறம் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டிடமும், மறுபுறம் மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் மதர்ஷா கட்டிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. 2022இல் திறக்கப்பட்ட இந்த தென்னகத்தின் தாஜ்மஹால் தற்போது கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. இங்கு வரும் மக்களுக்கு நிர்வாகம் சார்பில் மோர், சுண்டல் போன்றவை இலவசமாக வழங்கப்படுகின்றன. சாதி மத பேதமின்றி அனைவரும் அனுமதிக்கப்படும் இந்த தலம் ஆக்ராவிற்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றாக அமைந்துள்ளது. தனது தாய்க்காக ஒரு மகன் செய்த இந்த அர்ப்பணிப்பு அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.